3.9 question number 3 முக்கோணம் ABCயில் cos C equal to sin A by 2 sin B எனில் அது ஒரு இருசமபக்க முக்கோணம் என காண்பி. இந்த கண்டிஷன்ல இந்த முக்கோணம் இருசமபக்க முக்கோணம் கண்டுபிடிக்கிறோம். இப்ப தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இதுல பார்த்தனா cos C இருக்குது, sin A sin B இருக்குது. cosனா cosine ஃபார்முலா நமக்கு தெரியணும். cos C இருக்கனால cosine ஃபார்முலா என்ன? cos C equal to a square plus b square minus c square by 2ab. இது cosine ஃபார்முலா. அடுத்து sin by sin A வும் sin B இருக்கனால sin ஃபார்முலாவும் தெரியணும். அப்ப a divided by sin A equal to b divided by sin B equal to c divided by sin C equal to 2rங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இத ரெண்டையும் கொண்டு வந்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ இதல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தனா sin A வேணும். இதுல இருந்து sin A கண்டுபிடிச்சனா உனக்கு 2r by அத தலைகீழ எடுத்தேனா 2ar ன்னு கிடைக்கும். sin A equal to 2ar ன்னு கிடைக்கும். sin B equal to 2br ன்னு கிடைக்கும். இத ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா 2 கேன்சல் பண்ணிடலாம், r கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது a square plus b square minus c square by 2ab ன்னு இருக்கும். இந்த பக்கம் a by 2b ன்னு இருக்கும். அப்ப இங்க இருக்கிற 2b யும் இங்க இருக்கிற 2b யும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற a வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாம். அப்படி குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டேனா a square plus b square minus c square equal to a square. அப்ப இந்த a square இந்த பக்கம் வந்துனா மைனஸ் ஆயிரும். ரெண்டு a square கேன்சல் பண்ணிடலாம். அப்ப b square minus c square equal to 0 ன்னு ஆயிரும். இந்த மைனஸ் அப்படியே அந்த பக்கம் போச்சுனா b square equal to c square மாறிரும். அப்ப ஸ்கொயர் ரெண்டையும் கேன்சல் பண்ணேனா b equal to c. அப்படி b equal to c னா ரெண்டு பக்கங்கள் சமமா இருக்கு. இரு பக்கங்கள் சமமா இருந்தா அந்த முக்கோணம் ஒரு இருசமபக்க முக்கோணம் ஆகும். அப்ப முக்கோணம் ABC ஒரு இருசமபக்க முக்கோணம் ஆகும்.